வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்றைக்கி நாட்டு கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? சுத்தம் செய்த அந்த நாட்டுக்கோழி கறி 1 கிலோ எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிச்சிடலாம். இந்த சிக்கனில் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, தூள் உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் ஊறட்டும். ஸ்டவ்வில் குக்கரை வச்சு எண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாகட்டும். இதில் பிரிஞ்சி இலை 1, அன்னாச்சிப்பூ 2, கிராம்பு 4, பட்டை ஒரு துண்டு, பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூனு, ஏலக்காய் 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயம் ஒரு 3 போட்டு கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி ஒரு 4 போட்டுக்கலாம். இது கூடவே தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூனு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் இந்த ஊறின சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். இது சாப்பிடும்போது ஹெவியான லஞ்சாகவும் இருக்கும். அடுத்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதும் நல்லாயிருக்கும். ஒரு கிளறி விட்டுட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். 4 விசில் வரட்டும். இப்போ கறி குழம்புக்கு இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி பச்சை மிளகாய் ஒரு 3, சின்ன வெங்காயம் ஒரு 5 போட்டு நல்லா வணங்கட்டும். இதில் பெருஞ்சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1/2 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூனு இதிலே போட்டு ஒரு திருப்பிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் 1/2 மூடி இதிலே போட்டுடலாம். முந்திரி ஒரு 5 போட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நாட்டுக்கோழி நல்லா வெந்துருச்சு. அதனால தான் 4 சவுண்டு விட்ருக்குறோம். இப்போ அந்த கறி குழம்பு சில பேர் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. அவங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு இப்படியே கூட நம்ம சாப்பிட்லாம். இல்லை இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி நம்ம வச்சுக்கலாம். அரைச்சி அந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா சில பேர் அதிகமாக காரம் சாப்பிடுவாங்க. அவங்க இப்போ மிளகுத்தூள் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லஞ்சுக்கோசரம் நான் ரெடி பண்ணதுனால இந்த வேக வச்சு அந்த முட்டையை இதிலே போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கு. இதிலே மல்லித்தழையை கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம்.
நாட்டு கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணுங்கள். இந்த சாதத்தோட கறி குழம்பு, முட்டை, அடுத்து ரசம் போட்டு நம்ம சாப்பிடும்போது திருப்தியாக இருக்கும்.